இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் என்று சொல்லி பார்க்கின்ற போது, இன்று உலக நேர்மை தினமாக இருக்கின்றது. நேர்மை என்பது எங்களுடைய தினம்தோறும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் சிறுவயது முதலே எல்லோரும் எங்களுக்கு சொல்லி தருகின்ற விடயம் தான் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. இவ்வாறான பல விடயங்களை சிறுவயதிலிருந்தே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். எல்லோருமே கற்கிறோம் தான். ஆனால் யார் யார் அதனை பின்பற்றுகின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், சிறுவயதில் சிலர் ஒரு ஆசிரியருக்கு பயந்தோ அல்லது பெற்றோர்களுக்கு பயந்தோ ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தங்களுடைய இந்த ஒவ்வொரு வேலைகளிலும் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். பின்னர் இந்த கட்டுப்பாடுகள் தளர 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 இந்த நேர்மை என்கின்ற நிலையிலிருந்தும் சில சமயங்களில் அவர்கள் தவறிவிடுகின்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழக வேண்டும். எங்களை மற்றவர்கள் கட்டுப்படுத்துகின்ற போதுதான் அல்லது யாராவது எங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று இல்லை. நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ப நேர்மையாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நேர்மை என்பது ஒவ்வொரு வழிமுறைகளிலும் இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த படிப்பு விடயத்திலாக இருக்கட்டும், ஒவ்வொரு போட்டி நிகழ்வுகளிலாக இருக்கட்டும், போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த போட்டிகளில் நேர்மையானவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும். அதுபோல வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலைகளில் நாங்கள் பார்க்கின்ற போது, வேலை ஸ்தலமாக இருக்கலாம் அல்லது நாங்கள் எங்களுடைய இதர செயற்பாடுகளில் நாங்கள் வெளியில் செல்கின்ற இடமாக இருக்கலாம், ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் நேர்மையாக இருக்க பழக வேண்டும். நாங்கள் நேர்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த நேர்மை எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்போம், நாங்கள் பொய்யை அதிகளவாக சொல்லலாம், ஆனால் அந்த பொய் நிலைக்காது. உண்மை நாங்கள் உண்மையிலேயே நிலைத்து நிற்கின்ற போது அந்த உண்மையை எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்திருப்போம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் நேர்மையாக இருக்க பழக வேண்டும். நேர்மையாக இருப்பதனூடாக பல விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சில சமயங்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், நாங்கள் செய்வதுதான் சரி என்று சொல்லி நினைத்துக் கொள்வோம். மற்றவர்களுடைய அந்த நிலையினையோ அல்லது மற்றவர்கள் கூற வருகின்ற அந்த கருத்துக்களையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் நினைக்கின்ற விடயம் நாங்கள் தான் சரியாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி. அவ்வாறாக இல்லாமல் மற்றவர்கள் கூற வருகின்ற கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விடயம் நடந்தது என்று சொன்னால், அவர்களுடைய பக்க நியாயமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், அவற்றை கேட்டு ஒரு சரியான தீர்மானம் எடுங்கள். இவ்வாறு இந்த நேர்மை என்கின்ற விடயத்தை சிறுவயதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றாமல் நாங்கள் விடுவதனால் தான் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு பிழையை செய்துவிட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இல்லை என்று சொன்னால், அந்த பிழையை நாங்கள் மறைப்பதற்காக 1000 பொய்களை சொல்லி அது இறுதியில் தெரிய வருகின்ற போது நிச்சயமாக எங்கள் மீது மற்றவர்களுக்கு இருக்கின்ற அந்த பின்பம் உடைந்து விடக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் நேர்மையை பின்பற்றுவோம். இந்த உலக நேர்மை தினத்திலும் மாத்திரம் நாங்கள் நேர்மையை பின்பற்றாமல் எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அதனை நாங்கள் தொடர்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். இல்லையா கிரீரன்? நிச்சயமாக இந்த நேர்மை தினம் என்று வரும்பொழுது இன்றைக்கு பலரும் இந்த நேர்மையை பற்றி, நேர்மையாக இருப்பவர்களை பலரும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக நேர்மையாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறீர்கள், நேர்மையாக இருப்பதால் என்ன கிடைக்கிறது, நேர்மையாக இருப்பதால் இதையெல்லாம் கண்டுகொள்ள போகிறீர்கள் என்றால், இந்த உலகத்திலே இன்றைய சூழலில் நேர்மையாக இருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் இருக்கு. அந்த எண்ணம் மனிதர்களிடத்திலே பல இடங்களிலுமே அருகி போகிறது. இன்றைக்கும் எங்களை கேட்டால், எங்களுடைய அப்பாக்களுடைய பெயரை எதை வைத்து நாங்கள் பெருமையாக சொல்லுவோம் என்றால், இன்றைக்கும் எங்களுடைய அப்பா நேர்மையாகத்தான் இருக்கிறார், நேர்மையாகத்தான் எங்களை வளர்த்து, அவருடைய அந்த வளர்ப்பு தான் இன்றைக்கு நாங்களும் சமூகத்திலே நேர்மையாக நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்று. இந்த நேர்மை கொடுக்கக்கூடிய தைரியம் அல்லது உறுதி என்பது வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. நாங்கள் நேர்மையாக இருந்தால் எந்த பெரியவராக இருந்தாலும் நாங்கள் எதிர்க்கக்கூடிய வல்லமை அது எங்களுக்கு கொடுக்கும். யார் தவறு செய்தாலும் எங்கள் பக்கம் தவறு இல்லை, எங்களிடம் அந்த நேர்மை இருக்கிறது என்றால், எங்கள் மீது தவறு இல்லாத போது யார் எங்கள் மீது அவதூறு பரப்பினாலும் அது எந்த பெரியவராக இருந்தாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய துணிச்சலை இந்த நேர்மை என்ற ஒரே ஒரு சக்தி தான் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்குது. எனவே உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நேர்மை என்றால் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, நேர்மை எவ்வளவு பெரிய தற்துணிவை எங்களுக்கு தரும் என்பதை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நேர்மையின் பக்கம் அவர்களை திசை திருப்பி விடுங்கள் என்பதையும் தான் நாங்கள் கூறக்கூடிய இருக்கிற. இந்த நேர்மையாக இருப்பவர்களுக்கு அதிகமாக பல இடங்களிலே கோபம் வரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த அந்நியன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பியை போலத்தான் பலரையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால், நேர்மையாக இருப்பவர்கள் தங்களைப் போலவே மற்றவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களைப் போலவே மற்றவர்களும் இந்த நேர்மையினுடைய பக்கம் திரும்பி இருக்க வேண்டும், இந்த தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடக்கூடாது பொழுது மற்றவர்கள் அந்த நேர்மையை என்ற
பாதையிலிருந்து சிறிதாக விலகி சென்றாலும் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அதனுடைய விளைவுதான் பல இடங்களிலே நேர்மையானவர்கள் அதிகம் கோபப்படுவது, அதிக மக்களுடன் சண்டை போடுவது என்ற எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியதா இருக்கும். அவர்கள் தாங்கள் இருப்பதை போலவே மற்றவர்களும் இந்த சூழலும் இருக்க வேண்டும் என்பதை நேர்மையானவர்கள் விரும்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நேர்மை என்றால் என்னவென்பதை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இந்த சமூகத்திற்கு. நேர்மை இல்லாதன் போனுடைய விளைவுகள்லாம் இன்றைக்கு பல இந்த யூடியூபர்ஸினுடைய விடயங்களாக இருக்கட்டும், மேனிய பொருள்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நேர்மை இல்லாமல் போனதான் இந்த சமூகத்திலே இவ்வாறான பெரிய விடயங்கள் உருவாவதற்கான காரணமாக இருக்கிறது. இன்றைக்கும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பலர் யுத்த காலத்திலே அல்லது எங்களுடைய ஈழப் போராட்டத்தை ஆய்வு செய்த பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழர்களிடம் இருந்த அந்த கட்டமைப்பு அல்லது அவர்களை ஆண்டுக்கூடிய அந்த தலைவனுடைய நேர்மையைப் போல எந்த தலைவர்களிடமும் நாங்கள் இதுவரை நேர்மையான விடயங்களை பார்க்கவில்லை என்று குறிப்பாக 1990களிலிருந்து எங்கள் மீது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இன்று வரை கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான இனத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு நேர்மை என்ற ஒரு வழியை தவறு செல்வது என்பது மிக பாதகமான விடயத்தை உருவாக்கக்கூடியது. அப்ப நேர்மை என்பது கொடுக்கக்கூடிய தைரியம், தத்துணியை போல வேறு எந்த விடயமும் எங்களுக்கு கொடுக்காது. நாங்கள் நேர்மையாக இருப்போமானால் அது யார் என்று பார்க்க தேவையில்லை, யாராக இருந்தாலும் எங்களுடைய நேர்மை அவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தரும் என்பதை இந்த நேர்மை தினத்திலே கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக கரிகரன் கூறியதை போல ஒவ்வொரு விடயங்களும் சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்தும் கேட்டும் கற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் சிறு பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தால் சொல்லுகின்ற ஒரு விடயம் அது அவர்களாக செய்ய மாட்டார்கள், அவர்கள் யாரோ ஒருவரை பார்த்துத்தான் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி வீட்டிலாக இருக்கட்டும் அல்லது பாடசாலைகளிலாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் செல்லுகின்ற சமூகத்தில் வெவ்வேறு இடங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விடயங்களிலும் அவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற தெரிந்து கொள்ளுகின்ற விடயங்களைத்தான் தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த சிறு பிள்ளைகளை வளர்ப்பவர்கள் அல்லது ஆசிரியர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விடயங்களுக்கும் தீர்வு வழங்குகின்ற போதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாட செயற்பாடுகளின் போதாக இருக்கட்டும், உண்மையாக நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடக்க பழக வேண்டும். உதாரணமாக வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கின்றது என்று சொன்னால் அந்த வீட்டில் தங்களுக்கு ஏற்ற வகையில் முடிவுகளை மாற்றிக்கொண்டு அல்லது பிறருக்கு தீங்கு விளைவித்துக் கொண்டு தங்களுக்கு ஏற்ற வகையில் கருத்துக்களை மாற்றிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பிள்ளைகள் அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் அதனை வெளிப்படுத்தாவிட்டாலும் பாடசாலையில் சக நண்பர்கள் மத்தியில் அல்லது தான் எங்கு அந்த குறித்த விடயத்தை வெளிப்படுத்த முடியுமோ அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த நேர்மை தினத்திலும் பெற்றோர்கள் பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நடக்க பழகுங்கள். இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்க பழகுங்கள். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய உண்மை தன்மை, எங்களுடைய இந்த மனச்சாட்சிக்கு ஏற்ப நடக்கின்ற இந்த நேர்மை தன்மை, இவை எல்லாவற்றையும் பிள்ளைகள் பார்த்து கற்கின்ற போது அவர்களுடைய எதிர்கால சந்ததியினரும் மிகவுமே சுபீட்சமான ஒரு சந்ததியினராக வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் அநேகமான பண்புகளை பார்த்திருப்போம். உண்மை தன்மை, அது மாத்திரமல்லாமல் பெரியவர்களை மதித்தல், பல்வேறு ஒழுக்க பண்புகள் போன்றவற்றை நாங்கள் அறிந்திருப்போம். இவை அனைத்தும் நாங்கள் சரியாக இருக்கின்ற போது நாங்கள் பெரியவர்கள் சொல்வதை கேட்டிருப்போம். ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் எங்களுடைய ஒழுக்கம் தான் முக்கியமாக இருக்கின்றது என்று சொல்லி பல விடயங்களில் இந்த ஒழுக்கம் தொடர்பான விடயங்களை பேசியிருப்போம். அதிலும் குறிப்பாக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த நேர்மையாக இருக்கிறது. இந்த நேர்மை என்கின்ற விடயத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையின் போது இந்த குறித்த நேரத்தில் நாங்கள் சில சமயங்களில் கஷ்டப்படக்கூடிய விடயங்கள் நடக்கலாம் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம். ஆனால் அந்த உண்மை தன்மை எப்பொழுதுமே நின்று நிலைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூகத்தில் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக செயற்படுங்கள். நாங்கள் பெரியவர்களாகிய நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளில் கவனமாக இருக்கின்ற போதுதான் பிள்ளைகளையும் திருத்தக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் நாங்களே பிழையாக செயற்பட்டு கொண்டு மற்றவர்களையும் திருத்தக்கூடிய ஒரு நிலை இருக்காது. சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவ்வாறு கற்றுக் கொடுத்தாலும் கூட அவர்கள் வளர்ந்து என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், நான் பெரியவனாகிவிட்டால் நான் அவ்வாறு செயற்பட தேவையில்லை என்கின்ற ஒரு மன நிலைமைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். அவ்வாறு நீங்கள் அவர்களை மாற்றிக் கொள்ளாமல் சிறு பிள்ளைகளுக்கு நேர்மையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள். எவ்வாறு நேர்மையாக கற்க முடியும், எவ்வாறு போட்டிகளில் வெற்றி பெற முடியும். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது சிலரை சொல்லிக் கொடுப்பார்கள், இந்த போட்டியில் இவ்வாறு நாங்கள் பங்கு பெற்ற முடியும் என்று சொல்லிவிட்டு மாறாக வெவ்வேறு கருத்துக்களையும் சொல்லிக் கொடுப்பார்கள். இவ்வாறு இல்லாமல் இவ்வாறும் பங்கு பெற்ற முடியும் என்று சொல்லி சிறு பிள்ளைகளுடைய மனதிலே வெவ்வேறு கருத்துக்களை விதைக்கின்ற போது அவர்களுடைய அந்த மனம் அதையே பின்பற்றுவதாக இருக்கும். ஆகவே பெரியோர்கள் முன்னுதாரணமாக இருங்கள். இன்றைய இந்த நேர்மை தினத்தில் மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், மற்றவர்கள் என்னை விமர்சிப்பார்களே, நான் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கின்ற போது பலர் என்னை ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்களே என்று சொல்லியெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்காமல் உங்களுடைய மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக உண்மையாக
இருங்கள். அப்பொழுது வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும் இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக. அப்ப இந்த இன்றைய இந்த உலக நேர்மை தினத்திலே நேர்மையை பற்றி நல்ல பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நேர்மை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதும் நேர்மையாக இருந்தால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியதான் இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது நேர்மையாக இல்லாத மனிதர்கள், நேர்மையாக இருப்பவர்களை எவ்வாறாயும் அவர்களை வீழ்த்தினால்தான் தாங்கள் தங்களுடைய குணத்திலே முன்னுக்கு வர முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும். எங்களை சுற்றி பலரும் எங்களை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அதையெல்லாம் பற்றி கவலைப்படுத்தவில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் என்னவென்றால், நாங்கள் நேர்மையாக இருப்பது, எங்களுடைய மனச்சாட்சிக்கு நாங்கள் நேர்மையாக இருந்திருக்கிறோம், இறைவனுக்கு நேர்மையாக இருந்திருக்கிறோம், எங்களை நேர்மையோடு வளர்த்திருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், அல்லது எங்களை நம்பி இந்த பணியை அல்லது சேவை எங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையாக இருந்திருக்கிறோம் என்ற மனநிறைவை எங்களுடைய பரம்பரையை, எங்களுடைய அடுத்த சந்ததியை நீண்ட காலத்திற்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் நினைத்துக் கொள்வோம், உங்களிடம் மற்றவர்கள் என்னதான் சொன்னாலும் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒன்று உங்களிடம் இல்லை, அது நேர்மையாக இருக்கிறது, நேர்மையுடன் இருக்கக்கூடிய நான் எதையும் பேசுவேன் என்ற ஒரு தட்டுணிவை அது கொடுக்கக்கூடிய இருக்கும். நேர்மை என்று வரும்போதுதான் இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் பலரிடமும் இல்லாமல் போன ஒரு விடயமாக இருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கிறது, நேர்மையை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் போன உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பல வாக்குறுதிகளை வழங்கியவர்கள் இன்றைக்கும் அதே வாக்குறுதிகளை மாற்றி கொண்டு வந்திருப்பார்கள். இவ்வளவு காலத்தில் அவற்றை செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக பலரும் செய்யாமல் தான் இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய நேர்மை என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களை நம்பி ஒரு மக்கள் உங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டும் நீங்களாம் இந்த இனத்தை வழிநடத்தப் போகிறீர்கள் என்றும் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் என்று தங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை உங்களுடைய மனச்சாட்சிக்கு நீங்களே எழுப்பிக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நேர்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழர்கள் இலகுவாக யாரையுமே தலைவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் யாரையுமே தலைவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனால் எங்களை வழிநடத்துவதற்குன்னு ஒரு சிலரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களால் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு மகத்தான இடத்தை உங்களுக்கு தமிழ் மக்கள் வழங்கி இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் இன்றைக்கும் ஏமாற்றிக்கொள். தமிழ் தேசிய அரசியல் செய்து ஏமாற்றுகிறீர்களாம், உணர்ச்சி அரசியல் செய்து ஏமாற்றுகிறீர்கள், அபிவிருத்தி அரசியல் செய்து ஏமாற்றுகிறீர்கள், அல்லது புதிதாக மாற்றத்துக்கான அரசியல் செய்து ஏமாற்றுகிறீர்களா என்பதையெல்லாம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நேர்மையான குணம் என்பது எங்களை பல விடயங்களுக்குள் எங்களை போட்டு அமுக்கி அடித்து இறைத்தினாலும் ஏதாவது கட்டத்தில் எங்களுடைய நேர்மை எங்களுக்குரிய தக்க பரிசை கொடுத்தே தீரும் என்பதை மறந்து விடார்கள். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதுக்கு நாங்களும் பல இலக்கியங்களை படித்திருக்கோம், மகாபாரதத்தில் படித்திருக்கோம், ராமாயணம் படித்திருக்கோம். எல்லா இடத்திலையுமே நேர்மையாக இருப்பது பல கஷ்டங்களை கொடுக்கும். எங்களுக்கு நேர்மை வாழ்விலே நாங்கள் பார்க்க முடியாத பல கஷ்டங்களை கொடுக்கும். இருந்தாலும் எங்களுடைய நேர்மை தன்மை எங்களை வாழ்வின் ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்பதையுமே இந்த நேர்மை தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ளும். எனவே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நேர்மை உனக்கு என்ன இருக்கிறது என்று என்னுடைய அப்பா என்னை நேர்மையாக வளர்த்தார் என்று பிள்ளை சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். அதே போல பிள்ளை நானும் அப்பாவினுடைய வழியை பின்பற்றித்தான் நேர்மையாக இருக்கிறேன், அப்பாவால் தான் நான் நேர்மையாக இருக்கிறேன் என்ற அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகளையும் நேர்மையாக வளர்த்து விடுங்கள். நேர்மையாக இருந்த எண்ணத்தை சாதிக்கப் போகிறாய் என்ற எண்ணத்தை பிள்ளைகளுக்குள் விதைத்து விடார்கள். எனவே அப்பாக்களை பார்த்துதான், அப்பாக்களை தான் ஹீரோவாக எடுத்து பிள்ளைகள் பலரும் வளர்ந்து கொடுப்பார்கள். எனவே ஹீரோக்களாகவே நீங்கள் இருந்து விடுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக கரிகரன் கூறியது போல ஒவ்வொரு விடயங்களிலும் பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்க்கையில் பல விடயங்களில் எதிர்பார்க்கின்ற போது சிலர் சொல்லுவார்கள் என்று சொன்னால், நான் எப்பொழுதுமே உண்மையாகவே இருக்கின்றேன், நேர்மையாக இருக்கின்றேன், ஆனால் எல்லா விடயங்களிலும் நான் தான் பாதிக்கப்படுகின்றேன். நாங்கள் பார்க்கின்ற போது பிரச்சனைகளுக்குரியவர்கள் அல்லது அந்த பிரச்சனைகளை வெவ்வேறு வழிகளில் கையாள்பவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நாங்கள் அநேகரை பார்த்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையின் வழி நடப்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இறுதியில் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு வழியில் அவர்களுடைய அந்த உண்மைத்தன்மை வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல பல விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் மனிதர்களாக மதிக்க பழக வேண்டும். பலரை பார்க்கின்ற போது தங்களுடைய தேவைகளுக்காக அல்லது தங்களுடைய அந்த குறித்த விடயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வேலை மற்றவர்களால் எங்களுக்கு ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடன் நன்றாக பேசுவார்கள் அல்லது அவர்களுக்கு உதவி செய்வது போல் இருப்பார்கள். ஆனால் அது முடிவடைந்தவுடன் அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அவ்வாறாக இல்லாமல் உங்களுடைய அன்பாக இருக்கட்டும் அல்லது உதவி செய்கின்ற மனப்பான்மையாக இருக்கட்டும், அதை அந்தந்த நேரங்களில் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் செய்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பண்பாக அவற்றை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு நல்ல பண்புகளை எங்கள் மத்தியில் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு என்று சொல்லி பார்க்கின்ற போது பலர் ஏங்குகின்ற விடயமாக இருக்கிறது. அந்த அன்பை நாங்கள் கொடுப்பது போல் கொடுப்போம், நாங்கள் மற்றவர்களுடன் நன்றாக இருப்பது போல் கதைப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவர்களை விட்டு விலகி சென்று விடுவோம். விலகி செல்வது தவறல்ல, சிலர் புறம் பேசுகின்ற நிலைமையும் இருக்கின்றது.
இருக்கின்றது. அவ்வாறாக இல்லாமல் மனிதர்களாக நேசிக்க பழகுங்கள். சக மனிதர்கள் எங்களைப் போலதான் அவர்களும், அவர்களுடைய இயல்பும் எங்களைப் போலதான் இருக்கும். அவர்களுடைய மனமும் நாங்கள் ஒரு பிரச்சனை வருகின்ற போது எவ்வாறு கஷ்டப்படுகின்றோமோ அதே போலதான் அவர்களும் துன்பப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருப்பீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற ஒரு விடயம், எங்களுடைய வேலை நிறைவடைந்தால் சரி, மற்றவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு அதனால் எந்த ஒரு தீங்கும் இல்லை என்று சொல்லி நினைப்போம். அவ்வாறாக இல்லாமல் மனிதர்களாக நேசிக்க பழகுங்கள். நேர்மையோடு வாழுங்கள். நேர்மையோடு வாழுகின்ற போது அந்த நேர்மை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மென்மேலும் உயர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் நான் உங்களின் பின் கருகிறேன். நன்றி நேயர்களே.